ஹலோ குக்கீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மனோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காமல் இன்ஜி ஃபேஸ்பால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கம்பேங்க கைஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்தது சொல்லுங்கள். ஓகேவா? இன்ட்ரோ எதுவும் வேணால் ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போது ஒரு ரூம் தான். ஸோ அந்த வீடியோ ரொம்ப அமைதியாக இருக்குது. கீழே ஒரு 2 பேர் பேசிகிட்ருக்காங்க. என்னங்க இப்படியே போயிட்டு இருந்தா அவனோட நிலைமை என்னதாங்க ஆகிறது? நானும் அதாம்மா பார்த்துட்ருக்கேன். இவன் வர வர ரொம்ப மோசமாயிட்டே இருக்கான். எவ்வளோதான் தடுக்கிறது? அது மட்டும் இல்லாமல் அவன் அவன் ரூமு பக்கமே யாரையும் விட மாட்றான். இப்படியே போயிட்டு இருந்தா என் ஒரே பையனை எழுந்துருவானு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? ஏங்க யாராவது டாக்டர் இருந்தால் பாருங்க ப்ளீஸுங்க. அம்மா என்னங்க சாப்பாடு சின்னையாக்கு நீ இப்போ கொடுத்துரு அப்படின்றாங்க. இல்லைம்மா, ஐயா ஏதாவது தூக்கி அடிச்சிட்டாருன்னா அதெல்லாம் பண்ண மாட்டான். இருந்தாலும் நீ தட்டி சும்மா வச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இந்த அம்மா அப்படியே பயந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் கீழே இருந்து பார்க்குறாங்க. அவங்க அப்படியே செம்ம பயமாக அப்படியே மாடிக்கு போயிட்டுருக்காங்க. ஐயோ இவர் வேறு என்ன பண்ண போகிறா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக போகிறாங்க. ஸோ அப்படியே அந்த ரூமை வந்து பொறுமையாக நாக் பண்ணுறாங்க. ஐயா ஐயா, எந்த சத்தமும் வரல. ஸோ அப்படியே அந்த பொறுமையாக அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. டோரை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே வேகமாக ஏதோ ஒரு பொருள் தொம்முன்னு அந்த கதவு மேலே விழுது. அம்மா அப்படி சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படியே ஓடி வந்துடுறாங்க அந்த ஆன்ட்டி. ஸோ இங்கே ஜிமினோட அம்மாவும் அது ஜிமின் தான். அவங்க 2 பேரும் பயந்துடுறாங்க. என்னங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்? எனக்கும் அதாம்மா புரியல. பேசாமல் எங்கள் அண்ணன்கிட்ட ஏதாவது ஐடியா கேட்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏதாவது கேட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பேசிட்டு வந்துடுறாங்க ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு. என்னங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் அண்ணன் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அது அவனை ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கிட்ட கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே பயமாக இருக்குது. ஏன்னா அவன் யாரையுமே ரூம்குள்ளே விடவே இல்லை. ஸோ இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. என் கடைசி சான்ஸாக ஒரு இதை எடுத்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி இப்போ வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேருந்து பார்த்தோன்னே சில டாக்டர் நர்ஸ்லாம் தெரியும். நிறைய பேருக்கே தெரியும். இவங்க வந்து ரொம்ப ரிச்சான பர்சன். ஸோ அங்கேருந்து வந்து சார் சார் நீங்கள் எதுக்கு நீங்கள் நிற்கிறீங்க, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு உங்களை அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. சொல்லுங்கள் சார், நீங்கள் போய் லைனில் நிற்கலாமா? இல்லை, நான் இங்கே ஒரு பணக்காரனாக வரல. என் பையனுக்கு ஒரு அப்பாவாக வந்திருக்கேன். அவனுக்கு ஒரு சொல்யூஷனை தேடி வந்திருக்கேன். இங்கே பெஸ்ட்டு சைக்காட்ரிஸ்ட் யார் எனக்கு தெரிஞ்சாகணும். சார் பெஸ்ட்டு சைக்காட்ரிஸ்ட் அவங்க கொஞ்சம் வர லேட் ஆகும் சார். அவங்க பார்த்த கேஸ் எதுவுமே ஃபெயில் ஆனது கிடையாது. நீங்கள் வேணால் அவங்கக்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் அவங்க வந்து ஆனால் இந்த மாதிரி விஐபி கேசஸ்லாம் பர்சனலாக எதுவும் எடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவரும் வந்து சரி நீங்கள் வந்தால் பேசலாம். எஸ், அது நீங்கள் தான். நீங்கள் வந்தால் பேசலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட டைம் வந்து 10 தான். அவங்க வந்திருக்கிறது 9. ஸோ கரெக்டாக வந்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வரவும் நிறைய பேர் பவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த சிட்டியிலே பெஸ்ட்டு சைக்காட்ரிஸ்ட், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க கேபினில் போய் உட்காந்துட்டீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. நீங்கள் பார்த்துட்டு தான் போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் போய் உட்காந்தோன்னா அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பெல் மாதிரி கிளிக் பண்ணுறீங்க. ஸோ பார்த்தா இன்னும் 2 பேர் வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் எதுக்கு வராங்க? இதுக்கு முன்னாடி 2 பேஷண்ட் உட்காந்துருந்தாங்களே. ரீனா? எஸ் மேம். அம்மா, இவங்கள நான் இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி 2 பேஷண்ட் உட்காந்துருந்தாங்களே. மேம் இவங்க விஐபி. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்திருப்பாங்கல்ல. ஸோ ஜிமினோட அப்பா அம்மா 2 பேருமே அப்படியே நிற்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்கலண்ணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்களா?
என்னோட 2 பேஷண்ட் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அதிலயே உங்க நேர்மை தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க 2 பேரும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வெளியில போய் வெயிட் பண்றாங்க. நீங்க 2 பேஷண்ட்ட பொறுமையா பார்த்துட்டு தென் தான் அவங்கள கூப்பிடுறீங்க. ஸோ அவங்க வராங்க. சாரி கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். இட்ஸ் ஓகே மேம். நீங்க கரெக்ட்டா தான் செஞ்சிருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா லைக் ஜிம்மனோட அப்பா ஸ்மைல் பண்றாரு. ஸோ 2 பேரும் வந்து உட்கார்றாங்க. சொல்லுங்க. என்ன பிரச்சனை? யாருக்கு என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்க சொன்னோனே அவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு, என்னோட பையன் ரொம்ப நாளா ட்ரக் அடிக்ட்ல இருக்கான். அவன எப்படியாவது நல்வழிப்படுத்துங்க. நாங்களும் அவனுக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் அவன் அவன் ரூமை விட்டு பெருசா வெளிய வந்தது கிடையாது. அவனையும் அவன் அடைச்சுக்கிட்டு ஹீஸ் இஸ் டார்ச்சரிங் ஹிம்செல்ஃப். ஸோ ப்ளீஸ் எப்படியாவது அவனை இந்த அடிக்ட்லேருந்து வெளியில கூப்பிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ரொம்ப இது பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு, சார் யூனோ நான் தனியாக யார் வீட்டுக்கும் வந்து பேஷண்ட்டை பார்த்துக்க மாட்டேன். வேணும்னா அவங்க இங்கே தான் வருவாங்க. உங்கள் பையனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வாங்க. மேம் அவன் வரமாட்டான். ரொம்ப அவன் அடமெண்ட். அதனால தான் உங்களை கெஞ்சி கேட்குறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ப்ளீஸ் மேம் அப்படின்றாங்க. சாரி சார், எனக்குன்னு என்னை நம்பி நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள அப்படியே விட்டுட்டு உங்களுக்காக வர முடியாது. ப்ளீஸ் இங்கே இருந்து கிளம்புங்க. அடுத்த தடவை வரும்போது உங்கள் பையனை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் போயிடுறீங்க. இட்ஸ் அ பிரேக் டைம். ஸோ லைக் அவங்க அப்படியே ஒரு மாதிரி சோகத்தில் அப்படியே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் லைக் தெரிஞ்சிருச்சு, நீங்கள் உங்கள் சீஃப் டாக்டர்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பிரேக்கில் இருந்திருப்பீங்களே, கேன்டீனில் வந்து சீஃப் டாக்டரே வந்து பேசுகிறாரு. வயன் சொல்லுங்கள் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங்மா. ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கள் டாக்டர். அது பார்க் கம்பெனி உனக்கு தெரியும்ல? தெரியும் சார். அவங்களோட பையனுக்கு கொஞ்சம் உன்னோட ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. அதுக்காக வந்து மார்னிங் கூட அவங்க அப்பா அம்மா பேசினாங்களாமே. ஆமாம் சார், வந்திருந்தாங்க. நான் கூட அவங்க பையனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். அதை பற்றி தான் வாயின் பேசணும். சொல்லுங்கள் சார். கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா? இல்லைம்மா, அவர் வரமாட்டார். ப்ளீஸ் நீ போய் பார்த்துக்கோ. சார், என்னை பற்றி தெரிஞ்சே நீங்கள் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க பாருங்கள். வயன் ப்ளீஸ்மா, இது நம்ம ஹாஸ்பிட்டலோட பெரிய ரெப்புடேஷன். அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க தெரியுமா? அவரே இறங்கி வந்திருக்காரு அவங்க ஒய்ஃப் கூட. ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக, நம்ம ஹாஸ்பிட்டலுக்காக வயன், ப்ளீஸ் வயன். நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, வேணான்னு தான் சொல்கிறீங்க. பட் அவர் வந்து இந்தளவுக்கு வந்து இறங்கி கேட்குறாருன்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ அவர் கொஞ்சம் நல்ல மனுஷன். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே ஈவினிங் தான் நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போய் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்தோடனே பவ் பண்ணிட்டு அப்படியே லைக் உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க. ரொம்ப நன்றி வாயன், நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. இல்லை ஆண்டி, எங்கள் சீஃபே இவ்வளோ தூரம் வந்து பேசும்போது என்னால் ரெஃப்யூஸ் பண்ண முடியல. உங்கள் பையன் எங்கே இருக்காரு? அவருக்கு என்னாச்சு? எனக்கு ஃபுல் டீட்டெயில் வேணுமே. தெரியலம்மா, என் பையன் ரொம்ப நல்லா தான் இருந்தான். கொஞ்சம் வருஷமா அவன் ஏதோ ட்ரக், ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டான். எங்ககிட்ட சரியாக பேசுறது கூட கிடையாது. தன்னையே தான் வருத்திக்கிட்டு அவனை நாங்கள் எழுந்துருவோன்னு பயமாக இருக்குமா. உன்னை நம்புகிறோம். ப்ளீஸ் மோகன், எப்படியாவது என் பையனை திரும்ப கொடுத்துரு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி ஓகே, நான் போய் பார்க்குறேன். ஆனால் கொஞ்சம் பத்திரமா இருமா. ஏன்னா அவன் கொஞ்சம் கோவக்காரன். அவன் ரூமுக்கு யாரையுமே விட மாட்டான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க. ஸோ மாடியில் வந்து ஃபஸ்ட் ரூம்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே லைக் எதுவும் பயப்படல, எதுவும் பண்ணல. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லைக் அந்த ரூமில் போய் நாக் பண்ணுறீங்க.
10 மினிட்ஸ் ஆகுது. நோ ரெஸ்பான்ஸ். ஸோ அப்படியே நீங்க அந்த கதவ ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறீங்க. போய் பார்த்தா அந்த ரூம் அவ்ளோ இருட்டா இருக்கு. சிகரெட் ஸ்மெல்லு, அங்கங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போட்ட பாட்டில்ஸு, ட்ரக்ஸ் எடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த ரூமே நாசமா கிடக்குது. ஸோ அப்படியே அந்த இடத்துல யாரோ படுத்திருக்காங்க பெட்ல. மிஸ்டர் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்த்து நீங்கள் கூப்பிடுறீங்க. ஸோ அப்போது எந்த ரெஸ்பாண்டுமே இல்லை. நீங்கள் கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு தயக்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அப்படியே அவர்கிட்ட போயிட்டு லைட்டாக தொட்டு ஜிமின், மிஸ்டர் ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சொன்ன அடுத்த செகண்டே அப்படியே அவன் கண் முழிக்கிறான். அப்படியே அவன் கண்ணெல்லாம் செம்ம சிவப்பாக இருக்குது. ஸோ அப்படியே எதையோ போட்டு அந்த கோவத்தில் லைக் அந்த செவுத்துல போட்டு அந்த லைட் லேம்ப் இருக்கும்ல அதை போட்டு உடைக்கிறான். நீங்களும் ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகிட்டீங்க. அப்படியே ஒரு மாதிரி உதறி போன மாதிரி அப்படியே லைட்டாக நின்றுட்டீங்க. ஜிமின் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அப்போ தான் ஜிமின் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகிட்டு அது மெய்டு இல்லைன்னு தெரியுது. ஸோ அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க முறைச்ச மாதிரி, யார் நீ? எதுக்கு இங்கே வந்த? ஜிமின் அது ஒன்றும் இல்லை, உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னை பார்க்கறதுக்கு நீ யார் சொல்லு. ஒன்றும் இல்லை, நான் உன்னை பார்த்துக்கணுன்ட்டு உங்கள் அப்பா அம்மா என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேலும் நீ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்றீங்க. நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது. யூ ஹாவ் நோ ரைட்ஸ். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறமும் நீ இப்படி பேச மாட்ட, உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்றீங்க. அவ்வளோ தைரியம் உனக்கு? இது வரையும் 10 டாக்டர் இங்கேருந்து போயிருக்காங்க. நீ 11 ஆளாக நீ வெளில போகிற. என்னை அவ்வளோ சீக்கிரம் நீ உன்னால் க்யூர் பண்ண முடியாது. என்ன தைரியத்தில் நீ வந்த? என்னை பற்றி எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்களே. உன்னை குணப்படுத்துருவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால்தான் உங்கள் அப்பா அம்மா இவ்வளோ சொல்லியும் நீ 10 டாக்டர்ஸை துரத்திருக்குன்னு தெரிஞ்சு வந்திருக்கேன். ஓ, உன்னை பார்த்தா ரொம்ப கான்ஃபிடென்ஸாக தெரியுது. சரி, என்ன நீ மாற்றிட்டனா? வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு வேளை மாற்றிட்டனா நீ உண்மையான டாக்டர் நான் ஒத்துக்கிறேன். சேலஞ்ச் அப்படின்றான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு, எனக்கு சேலஞ்ச்னு ரொம்ப பிடிச்ச விஷயம், அதுவும் உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட ஜெயிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லெட்ஸ் see. அவனும் அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு, இப்போ நீ என்ன பண்ண போகிற? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை வச்சுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அங்கே ஒரு லைக் எப்படி சொல்கிறதுனா பாட்டு, அதில் வந்து அழகாக ஃப்ளார்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அதை அப்படியே வச்சுட்டு ஸோ அங்கேருந்து நீங்கள் போகிறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒன்று வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நீங்கள் எதாவது சொல்லுவீங்க, வேறு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் பாட்டுக்கு அதை வச்சுட்டு போயிட்டீங்க. ஸோ நீங்கள் போன ஒரு 5 செகண்ட் உங்களை அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு, கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஸோ அப்படியே உட்காந்துருக்கான். அப்படியே டீவியேட் ஆகி அந்த ஃப்ளார்ஸை தான் பார்க்குறான். அந்த ரூமே அவ்வளோ ஒரு மாதிரி கேவலமாக கிடக்கு. ஆனால் அவன் பக்கத்தில் அந்த பூக்கள் அவ்வளோ நறுமணமாக அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. என்னை பார்த்து சிரிக்கிறியா? உன்னால் என்னை மாற்ற முடிஞ்சிடும் அப்படின்னு உனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். ஆனால் இந்த ஜிமின் கிட்ட இருந்து இந்த பழக்கத்தை யாராலையும் மாற்ற முடியாது. உன் நம்பிக்கையை நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளார்ஸை பார்க்குறான். அது இன்னுமே அந்த ஒரு மாதிரி காற்றுல ஆடி
அது வந்து அவ்ளோ கியூட்டா இருக்கு. அந்த ஃப்ளார்ஸ பார்க்கும்போது அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ ஒரு நிமிஷம் அவனே மறந்து அந்த ஃப்ளார்ஸே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கான். "என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க ஜிமின்? எதுக்கு நீ அந்த ஃப்ளார்ஸ பார்க்குற?" அதுக்கப்புறம் அந்த ஃப்ளார்ஸ அப்படியே தூக்கி போட்டு உடைக்கிறான். அந்த சத்தம் உங்களுக்கு கீழ கேக்குது. நீங்க லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, "ஆன்ட்டி, அங்கிள், நான் நெனச்சேன், நான் போன அடுத்த செகண்டே அது உடையும்னு. இல்ல. ஸோ அவன மாத்தறதுக்கு 100ல 90% சான்ஸ் இருக்கு. அத நான் பண்றேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தேங்க் யூ ஸோ மச் வான். தேங்க் யூ ஸோ மச்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஹக் பண்றாங்க. ஸோ உங்கள பார்த்து அவங்க அப்பாவும் சிரிக்கிறாரு. ஸோ இப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகியிருக்கும். அந்த ஃப்ளார் பாட்டு உடைஞ்சிருக்கும்ல, அது இப்போ வேற ஒரு ஃப்ளார் பாட்ல அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நல்லாருக்கு. நீங்க பொறுமையா ஜிமின் ரூம பார்த்துருப்பீங்க. அவன் ஜிமின் அங்க உள்ள இல்ல. குளிச்சிட்டுருக்கான். பார்த்தா அது அழகா ஒட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. நேத்து ஆனா இந்த இடத்துல எந்த கிளாஸஸும் இல்ல. போட்டது கண்டிப்பா ஃப்ளவர் பாட்டா தான் இருக்கும். ஆனா இப்போ அவ்ளோ அழகா வச்சிருக்கான். அப்போ நீ நெனச்சா உன்னால இந்த ஹேபிட்ட மாத்த முடியும். ஆனா நீ ஏதோ ஒரு ரீசன்க்காக இப்படி இருக்க. கண்டுபிடிக்கிறேன். ஸோ நீங்க அப்படியே நின்னுட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் குளிச்சுட்டு வந்திருப்பான். உங்க பின்னாடி தான் நின்னுட்டுருக்கான். ஸோ நீங்க அப்படியே லைக் அந்த ஃப்ளார் கிட்ட பேசிட்டே, "நீ வந்து எப்படியாவது அவன அப்படியே மாத்திரு கொஞ்சம் கொஞ்சமாவது" அப்படி சொல்லிட்டு பேசிட்டு நீங்க திரும்புறீங்க. பார்த்தா ஜிமின் மேல லைட்டா இடிச்சு கீழ விழ போறீங்க. அப்படியே உங்க இடுப்போட சேர்த்து அப்படியே புடிக்கிறான். நீங்க சாஞ்ச மாதிரி அவனே அப்படியே ஷாக்ல பார்த்துட்டுருக்கீங்க. அவனே அறியாம அவன் உங்கள ஐ டு ஐ பார்த்துட்டுருக்கான். கொஞ்ச நேரத்துல உங்க 2 பேருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு 5 மினிட்ஸ் 2 பேரும் ஐ டு ஐ பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் அப்புறம் ரியலைஸ் ஆகி உங்கள அப்படியே தூக்கி விட்டுட்டு, "எதுக்கு இங்க வந்த? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என் ரூம்க்கு யாரும் அலோடு கிடையாது. நீ மட்டும் என்ன ஸ்பெஷலா? நேத்தே உன்னை ஏதாவது பண்ணியிருக்கணும்." அப்புறம் ஏன் ஜிமின் பண்ணல? அது அவனுக்கே தெரியல. அப்படியே அமைதியாயிட்டான். நேத்து வந்து ஏதாவது பண்ணியிருப்பேன்னு நினச்சா, ஆனா நீ எதுவுமே பண்ணல. உனக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருக்கான் ஜிமின். அதை கொண்டு வா. மயிறு மாதிரி பேசிட்டு இருக்காத, புரியுதா? எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இல்லாம அந்த பூ, அதை தூக்கிட்டு போ. கடுப்பா இருக்கு பார்க்க பார்க்க. அதனால்தான் நேற்று உடஞ்சதை ஒட்ட வச்சிருக்கியா ஜிமின் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவன் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாயிட்டு, யார் உடைச்சா யார் ஒட்ட வச்சா? நான் கொடுத்தது ஒயிட் கலர், ஆனால் இப்போ இருக்கிறது பிங்க் கலர் மாதிரி இருக்கு. அப்படி கொஞ்ச நேரம் அமைதியாயிட்டு, நேற்று கைப்பட்டு விழுந்துருச்சு. நீ கொடுத்தியன்னா அதை நான் மாற்றி வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு போயிடு. இல்லை ஜிமின், அது உன் கூட தான் இருக்கணும். அந்த ஃப்ளாஸ் பார்க்க பார்க்க உனக்குள்ளே இருக்க ஜிமின், உனக்குள்ளே இருக்க நல்லவன் வெளில வரணும். வயான், கம்முனரு. அதுக்குள்ளே என்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சா? என் பேர்லாம் தெரியுது. அது எல்லாமே எனக்கு தெரியும். நீ என்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து வர, எதுக்காக இங்கே வந்திருக்க, எவ்ரி டீட்டெயில் ஐ நோ. உள்ளே இருந்துக்கிட்டே யூனோ எவ்ரி டீட்டெயில். இம்ப்ரெசிவ். ஸோ அவனை பார்த்து லைட்டாக ஸ்மோக் பண்ணுறீங்க. அவன் போயிட்டு அங்கே வந்து லைக் ஒரு ஆல்கஹால் பாட்டில் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃபுல்லாக ஊற்றுறான். திருந்தவே மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அவன் குடிக்கிறதுக்காக அப்படியே எடுக்கிறான். நீங்கள் அப்போ அவன் பக்கத்தில் ஒரு லைக் எப்படி சொல்கிறதுனா பிளாக் டீ. ஸோ அந்த டீ எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்துலேயே உட்காந்து நீங்கள் குடிக்கிறீங்க. இப்போ இது எதுக்கு இங்கே எடுத்து வந்து குடிக்கிற? இல்லை, நீங்கள் குடிக்கிறத விட இது ரொம்ப ஹெல்தி. ட்ரை பண்ணுறீங்களா? நானே போட்டேன். இதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு இதெல்லாம் குடிச்சு பழக்கம் இல்லை. குடிச்சு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் வச்சுருப்பீங்கள்ல அந்த பாட்டிலை
சாரி அந்த கிளாஸை அப்படியே ஜிமினுக்கு கொடுக்குறீங்க. ஸோ அவன்கிட்ட இருந்த அந்த கிளாஸை நீங்கள் அப்படியே வாங்குறீங்க. இப்போ எதுக்கு அந்த கிளாஸை வாங்கின? உனக்கு என்ன அவ்வளோ திமிரா போயிடுச்சா? இல்லை, இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா குடிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு இருந்துட்டு, நான் எதுக்கு நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணும், கேட்டு தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவனுக்கே தெரியல, பட் அவன் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ அந்த ட்ரிங்க்ஸு அப்படியே நீங்கள் ஓரமாக வச்சுட்டீங்க. லைக் அந்த டீ, லைக் அந்த பிளாக் டீ இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து குடிக்கிறான். அவனுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கல, தென் குடிக்க குடிக்க அப்படியே பிடிச்சிருக்கு. அதில் வந்து ஆக்சுவலாக ஒரு டேப்லெட் நீங்கள் கலந்துருப்பீங்க. லைக் இந்த அடிக்ஷன்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுற மாதிரி ஒரு இது ரீட இதுக்கு பதிலாக அது அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு டேப்லெட்டு. ஸோ அவன் குடிச்சிட்டு, இதில் டேப்லெட் கலந்துருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, குட் சென்ஸ், தெரியாதுன்னு நினச்சேன், கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு எல்லா விதமான ட்ரக்ஸு, ட்ரிங்க்ஸு எல்லாமே பண்ணியிருக்கேன். எனக்கு பிளாக் டீ எது, மருந்து எதுனா கூட தெரியாது. யூஆர் ஸ்மார்ட் ஜிமன். இவ்வளோ திறமை வச்சுக்கிட்டு எதுக்கு ஜிமன் நீ தேவையில்லாத்துக்கெல்லாம் உன்னோட டைமை செலவு பண்ணுற? இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு என் மைண்டை மாற்ற ட்ரை பண்ணுற? நான் மாற்ற ட்ரை பண்ணலையே, ஜஸ்ட் உனக்குள்ள இருக்க திறமைய நான் கொண்டு வர பார்க்குறேன் திருப்பி. நீ ட்ரை பண்ணால் எதுவுமே பாசிபிள் தானே. ஆனால் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. சரி, நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் எடுத்து வைக்கிறீங்க, அவன் ஊற்றுனத்தை. ஆனால் நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி அடிக்ட் ஆனீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லணும். நான் எதுக்கு சொல்லணும்? ஃபஸ்ட்டு நீ யார்? நான் எதுக்கு உன்கிட்ட இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? உனக்கு பிடிச்சிருந்தா நீ சொல்லலாம், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாட்டில் இருக்குல்ல, அந்த ட்ரிங்க்ஸ் ஊற்றிருப்பான், அப்படியே போட்டு உடைக்கிறான். நீங்கள் அப்படியே ஏஞ்சி நின்றுறீங்க. உன் லிமிட்டில் இதுக்கு மேலே எதையாவது கேட்கணும் செய்யணும்னு வந்த அவ்வளோதான் வேன், உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எதுவுமே உங்கள் ஃபேஸில் காட்டல. ஸோ அங்கேருந்து போயிடுறீங்க. கொஞ்ச நேரத்தில் அவன் உட்காந்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் அதெல்லாம் மறந்துட்டு லைக் அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து வேற ஒரு கிளாஸில் ஊற்றி குடிச்சிட்ருக்கான். என் லைஃப்பை மாற்றிடுவாளாம், அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸு. நாளையிலேருந்து நீ வரியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அந்த ட்ரக்ஸ் எடுத்துட்டு, இதை விட போதை ஏதாவது இருக்கா? இதாண்டா போதை. இதை விட போதை ஏதாவது இருக்கா? டீயை குடிக்க சொல்கிறா, பிளாக் டீயை. அது என்னால் குடிக்க முடியாது, இந்த ட்ரக்ஸு தான் சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டான் அவன். ஸோ நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேர் தான் வந்தாச்சு. வயன், என்னம்மா அது, ஏதோ கிளாஸ்லாம் உடையிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, உனக்கு எதுவும் இல்லைல்லம்மா? இல்லை ஆண்டி, ஒன்றும் இல்லை. கோவத்தில் அவர் அந்த மாதிரி பண்ணிட்டாரு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அவன் ஏதாவது உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு தெரியுது. ஸோ என்ன பண்ண முடியும், அவங்க போய் பேச ட்ரை பண்ணாலும் அவன் வந்து எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பான். ஸோ நீங்கள் அங்கேருந்து போயிட்டு கரெக்டாக ஒரு 7 மணி 8 மணி இருக்கும். அவங்க எல்லாமே சாப்பிட்டுட்ருக்காங்க. யார் ஃபுட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து டேரெக்டாக வந்திருப்பீங்க. ஸோ அவங்க அப்பா தான், வயன் வாமா, அங்கிள் இந்த ஃபுட்டு அவனுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறியா வயன், அவன் சாப்பிட மாட்டேங்கிறான், கொடுங்க அங்கிள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் போகிறீங்க. அவன் அப்படியே உட்காந்து பால்கனியில் உட்காந்துட்டு குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான் அந்த வியூவை.
என்ன லைஃப் இது, என்ன லைஃப் இது. இந்த லைஃப்பை நினச்சாலே இன்னும் குடிக்கணும், இன்னும் என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது. என்னடா வாழ்க்கை. அப்படி சொல்லிட்டு அவன் படுக்க புலம்பிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே லைக் கதவை பொறுமையாக தட்டல இப்போ இந்த வாட்டி. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் அப்படியே அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் அங்கே வந்தது ஹீ கேன் ஃபீல் த ப்ரெசன்ஸ். ஸோ அப்படியே திரும்புகிறான். அப்படியே போயிருப்பான்னு பார்த்தேன். எதுக்கு வந்த? இல்லை, நீ சாப்பிட்லன்னு கேள்விப்பட்டேன், சாப்பாடு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். நான் தான் சாப்பிட்லன்னு தெரியுதில்ல, அதுக்கப்புறம் என்னத்துக்கு இது எடுத்துட்டு இங்கே வந்த? இல்லை, எனக்கு கீழே உட்காந்து சாப்பிட்ணுன்னு தோணலை, அதான் உன்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே சாப்பிட்லான்னு. நான் உன் ஃப்ரெண்டா என்ன? எதுக்கு இங்கே வந்து சாப்பிட்ற? கீழே போய் சாப்பிடு. இல்லை, எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, அப்படியே இங்கே உட்காந்து சாப்பிட்றேனே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்க, சமணை போட்டு அவன் பெட்டில் ஏறி உட்காந்துக்கிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து சிக்கன் தொக்கு பொரிச்சது, அதுக்கப்புறம் இட்லி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு இடியாப்பம், அந்த மாதிரி சொல்லிட்டு சில ஐட்டம்ஸ் இருக்குது, நிறையவே இருக்குது அங்கே. ஓகேவா? ஸோ ஆனால் நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க எல்லா ஐட்டம்ஸ்லேயும். ஸோ அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக உட்காந்து ருசிச்சு அப்படி சாப்பிட்றீங்க. ஸோ அவன் அப்படியே பார்த்துட்டு இருப்பான்ல, எச்சு ஊடுது அவனுக்கு. ஏய், அதான் டைனிங் டேபிள் இருக்குல்ல, அங்கே போய் சாப்பிடு, எதுக்கு இங்கே வந்து ஏன் முன்னாடி நின்று சாப்பிட்டுட்டு இருக்க? வில்லேஜ்மன் சூப்பராக இருக்கு, உங்ககிட்ட கதை பேசிகிட்டே சாப்பிட்லான்னு தான் இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி சாப்பாடில் நான் சாப்பிட்டதே இல்லை தெரியுமா. செம்மையாக இருக்குது, கொஞ்சம் காரம் அதிகம், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே செம்மையாக ருசி சாப்பிட்றீங்க. ஸோ அவன் அங்கேருந்து பார்த்துட்டு இருந்துட்டு, இப்போ என்ன ஓவராக பில்டப் பண்ணுறா, அப்படியே அவர் நல்லாயிருக்கு, இத்தனை வருஷம் இங்கே சாப்பிட்றேன், எனக்கு அப்போலாம் தோணுது இல்லையே, ஒரு வேளை புது குக்கு யாராவது மாற்றிட்டாங்களா என்ன? ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் கிட்ட இருந்து அந்த தட்டை வாங்கிடுறான். நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்துருப்பீங்களே, அதை வாங்கிட்டு, சரி இதை நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ கீழே போய் சாப்பிடு. இல்லை, நான் தான் சாப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பிடுங்குறீங்க. ஏய், நான் தான் சாப்பிட்றேன்றல, விடு, தட்டுலேருந்து கையிட்றி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஆனால் பிடிச்சி இழுத்துட்ருக்கீங்க, அவன் விடவே இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் லைக் அப்படியே இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு நீங்கள் விட்டுறீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு, இரு, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கான்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் சாப்பிட்றான். உண்மையாலுமே அது நல்லா இருக்கு. ஸோ அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு, பரவாயில்லையே, நல்லா தான் சமைச்சிருக்காங்க, நல்லா தான் இருக்கு ஜிமன், நல்லா தான் இருக்கும், நீ தான் சாப்பிட்றதே இல்லையாமே, வெறும் ட்ரிங்க்ஸு சிகரெட்டு அப்படின்னு இருந்தால் எப்படி தெரியும்? என் உடம்ப எனக்கு பார்த்துக்க தெரியும், உனக்கு என்ன, உன் வேலையை பாரு. அப்போ நீ தினமும் சாப்பிடுவியா? எனக்கு எப்படி சாப்பிட்ணும், என்னென்ன சாப்பிட்ணும் எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போ. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கதவை சாத்திரமா சாத்திட்டு அந்த ஓரத்தில் பார்க்குறீங்க. அவன் அந்த அளவுக்கு ரசித்து சாப்பிட்றான் அந்த சாப்பாடை. உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷம், எப்படியோ சாப்பிட்றானே அப்படின்ற மாதிரி. நீங்கள் வேணும்னு வெறுப்பேற்றது தான் இது பண்ணுவீங்க, அது ஆக்சுவலாக ஜிமின் கொடுத்தது தான், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்ல. ஸோ அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு, ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரி கண் கலங்கி அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றுது. ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க, ஏன்னா லைக் அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, ஸோ அதனால தான் அவன் அந்த மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு அதில் வந்து அதுக்கப்புறம் ஜூஸ் எடுத்து வந்து கொடுக்குறீங்க. இதில் என்ன மருந்து போட்டிருக்கியா? ஆமாம், மருந்து தான் இருக்குது. உங்களை அப்படியே கீழேருந்து மேலே வரையும் பார்த்துட்டு, சரி நான் இதை போட்டுக்கிறேன், ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு என்ன தருவ? நான் என்ன தரணும்? நான் உன்னை கேட்டால் தருவியா? என்ன? அப்படியே அவன் ஏஞ்சி நின்று உங்கள் லிப்ஸ் அப்படியே பிடிச்சி பைட் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன ப்ராசஸ் பண்ணுறதுனே தெரில. நீங்கள் அப்படியே நின்றுறீங்க.
அப்படியே ஷாக் ஆன மாரி நின்னுட்டுருக்கீங்க. அப்படியே அவன் செம்மையா கிஸ் பண்ணிட்டுருக்கான். அதுக்கப்புறம் நீங்க அப்படியே தள்ளி விட ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள அவ்ளோ கிரிப்பா பிடிச்சிட்டுருக்கான். ஸோ அப்படியே செம்மையா கிஸ் பண்ணிட்டு, உங்கள பைட் பண்ணி, ஸோ அப்படியே பெட்ல சாய்ச்சுட்டு, ஸோ அப்படியே உங்களே அப்படியே பார்த்துட்டுருக்கீங்க நீங்க. "ஜிமின் என்ன பண்ற நீ?" ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் அப்பதான் ரியலைஸ் ஆகுறான். என்ன பண்ணனா? வயன் உன்னை க்யூர் பண்ணலான்னு வந்தேன். என்ன நீ யூஸ் பண்றியா? ச்சீ! உன்னை என்னமோ நினைச்சேன். அந்த மாதிரி ஆளா நீ? உன்னை ச்சே! அப்படி சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து அப்படியே போயிடுறீங்க. ஸோ இதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வயன் வயன் நில்லு அப்படி சொல்லிட்டு அவன் அப்பதான் கீழே இறங்கியே வரான். அவங்க அப்பா அம்மாலாம் இப்பதான் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் முடியெலாம் நிறைய பெருசாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கான். ஸோ அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு கஷ்டப்படுறாங்க. இப்பயாவது வெளில வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நீங்கள் வெளில போயிட்டீங்க. அவன் அங்கே போய் உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். வயன் வயன் நில்லு வயன் வயன் விடு ஜிமின், என்னை விடு. உன்னை க்யூர் பண்ணலான்னு வந்தா நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? ஆ இது சரியில்லை ஜிமின், கொஞ்சம் கூட இது சரியில்லை. என்னையே எப்படி பண்ண? ஐம் ரியலி சாரி வயன். எதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணான்னு தெரியல. ஏன் தெரியல வயன், ஏன் தெரியல. நான் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கீழே உட்காந்து அளவே ஸ்டார்ட் பண்ணிடுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியும் நின்று ஜிமின் ஜிமின் என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் தலையை பிடிச்சிட்டு பயங்கரமாக கத்துறான். தயாங் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே காதை பிடிச்சிட்டு அப்படியே கத்துறான் பயங்கரமா. ஸோ கத்திட்டு அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜிமின் 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 ஹே ஜிமின் ஜிமின் என்னாச்சு ஜிமின்? அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட லைக் அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் அந்த மெய்ட் ஆண்டி அவங்களோட ஹெல்ப்பால் ஸோ ஜிமின் அப்படியே லைக் அவன் ரூமில் இட்டு போய் படுக்க வைக்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் பல்ஸ்லாம் செக் பண்ணுறீங்க. இப்போ வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுது அவன் ஏதோ ஒன்று டிப்ரெஸ்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி. இவனுக்கு என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி? ஆண்டி அங்கிள் சொல்லுமா, என்னாச்சு அவருக்கு? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு? அது வயன் சொல்லுங்க. நீங்கள் சொன்னாதான் அதை வச்சு என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஜிமின் ஏதோ மனசில் வச்சு தவிச்சிட்டு இருக்கான். அது என்னென்னு நீங்கள் ஏதாவது சொன்னாதான் எனக்கு தெரியும். அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே லைக் ஃப்ளாஷ்பேக் பார்ப்போம். இவனும் அவங்க தான் செம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவனுங்க எங்கே போனாலும் சரி ஒன்றா சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் சுற்றுவானுங்க. அங்கே போய் எங்கே போய் சாப்பிட்றது, எல்லா ஊருக்கும் போகிறது, அங்கே போய் நல்லா ஃபுட்டு டேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செம்மையாக லைஃப் என்ஜாய் பண்ணுவானுங்க. அவன் இல்லைன்னா இவன் இருக்க மாட்டான், இவன் இல்லைன்னா அவன் இருக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு செம்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ இப்படியே வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா ஒரு 20 வருஷத்துக்கு மேலேயே அவனுங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஸ்கூலில் தான் அவனுங்க ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணியிருப்பானுங்க. அதுலேருந்து தான் செம்ம திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பானுங்க. ஸோ இப்படியே லைஃப் போயிருக்கும். ஜிமினும் தயாங்கும் வந்து லைக் அதுக்கப்புறம் லைக் அவனுங்க காலேஜ் முடிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா கம்பெனிலே வந்து சிஇஓ ஆகிட்டானுங்க. தென் பார்ட்னர்ஷிப் வச்சு அந்த கம்பெனியை சூப்பராகவே ரன் பண்ணியிருப்பானுங்க. பார்க்கு அதுக்கப்புறம் கிம் கம்பெனி. ஸோ 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ஒரு லீடில் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அப்போது லைக் சில பேரோட ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பொறாமை போட்டினால் இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு கிளாஷ் வந்துருச்சு. பிகாஸ் லைக் ஜிமின் உனக்கு எதிராக இப்படி பண்ணுறான், தயாங் இப்படி வந்து உனக்கு எதிராக பண்ணுறான்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்டையும் தயாங்கிட்டையும் மாற்றி மாற்றி இப்படி சொல்லியிருப்பானுங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஸோ அந்த சண்டையில் 2 பேருமே லைக் ரோட்லேயே நின்று அப்படி சண்டை போட்டிருப்பானுங்க குடிச்சிட்டு. ஸோ அப்படி குடிச்சிட்டு சண்டை போட்டுட்ருக்கும் போது லைக் ஒரு லாரி வந்து இடிச்சிருக்கும். ஸோ அந்த இடத்துலே அன்ஃபார்ச்சுனேட்லி தயாங் இறந்துருப்பான்.
ஸோ அதுலேருந்து தான் ஜிமின் இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட் ஆகி ஸோ இப்படி இருந்திருப்பான். அது எல்லாமே அவங்க அப்பா, அம்மா சொல்றாங்க. ஸோ இப்ப தான் புரியுது. அது மட்டும் இல்ல வயான், நாங்க கூட கேட்டுருக்கோம். எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அவனுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸே இருந்ததில்லம்மா. ஆனா, நீ அங்கேருந்து வந்திருக்கனா, அவன் உன்ன ஏதாவது பண்ணானா? அப்படின்ற மாரியும் கேட்குறாங்க. நீங்க எதுவுமே சொல்ல அப்படிலாம் இல்லன்னு சொல்லிடுறீங்க. ஸோ, இப்ப வந்து திருப்பியும் நீங்க ஜிமின பார்க்க வரீங்க. பார்த்தா அவன் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் விழுந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி சோகமா இருக்கு அவன் ஃபேஸே. ஏன் ஜிமின்? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெமரிஸ் அழிச்சு உன்னை எப்படியா ரெக்கவர் பண்ணியிருப்பேன். என்கிட்ட ஏன் உண்மைய சொல்ல மாட்ற? ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணதும் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ, நீங்க அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியல. அங்கேருந்து போயிட்டீங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நீங்க வரல. ஜிமின் எழுந்திரிச்சோனே உங்கள தான் கேட்குறான். அம்மா, அப்பா, ஜிமின் ஏஞ்சிட்டியாப்பா? வயன் எங்க? அவங்க வரலப்பா. என்னாச்சுன்னு தெரியல. உன்னை பார்க்கறதுக்கு இன்னைக்கு வரேன்னு தான் சொன்னிருந்தாங்க. என்னன்னு தெரியல, வரல அப்படின்றாங்க. ஸோ ஜிமின் அப்படியே ஏஞ்சி அவனால் நடக்கவே முடியல. ஏன்னா ரொம்ப நாள் வெளியே வந்திருக்க மாட்டான். ஸோ அப்படியே நடந்து லைக் அந்த கார் எடுத்துகிட்டு அப்படியே போக ஸ்டார்ட் பண்ணுறான். போனோடனே லைக் அந்த இடத்துல நிற்கிறான். அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவன் சாப்பிட கூட இல்லை. அப்படியே உங்களை பார்க்க தான் வந்திருப்பான். அந்த கதவை தட்டுறான். அவங்க வீட்டு அட்ரஸ் எல்லாமே தெரியும் அவனுக்கு. ஸோ அப்படியே கதவை தட்டுறான். நீங்கள் அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணிட்டு யாரா அதுன்னு பார்க்குறீங்க. ஜிம்மன் தான் வந்து நின்றுட்டுருக்கான். ஜிமின், நீ எப்படி இங்கே வந்த? வான், நீ என்னை எதுக்கு பார்க்க வரல? நான் எதுக்கு உன்னை பார்க்க வரணும்? நான் வரல. ஏன் வரல? நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல. ஒழுங்கா வா. இல்லை ஜிமின், இதுக்கு மேலேயும் நான் அங்கே இருந்தா நீ என்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்னு எனக்கு பயமாக இருக்கு. அப்படியே ஜிமின் எதுவுமே பேசல. எனக்கும் அந்த பயம்தான் வான். ஆனால் உன்னை பார்க்கும்போது என் தேவங்க எனக்கு ஞாபகம் வரான். எனக்கு இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம்லாம் லைட்டாக அப்போ இருக்கும். அவன் என்னை திட்டிக்கிட்டு நான் குடித்தா அதுக்கு லைக் நான் ஏதாவது குடிக்க போனாலுமே அவன் ஏதாவது ஜூஸை குடிடா அப்படின்னு என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். ட்ரக்ஸ் எடுக்க போனால் என்னை வேறு ஏதாவது ஒரு பிளேஸ் கூப்பிட்டு போய் அதை மறக்க வைப்பான். இது எல்லாமே அவன் அவன் பண்ணது தான். அந்த மாதிரி நீ ஒவ்வொன்றையும் அவனை பற்றி ஞாபகப்படுத்திட்டு இருக்க வாயன். உன்னை பார்க்கும்போது என் தயவங்க எனக்கு திரும்ப வந்த மாதிரி இருக்கு. என்னை விட்டு போயிடாத வாயன், அவன் போன மாதிரி. ஜிமின், என்ன சொல்கிறீங்க? உங்களை க்யூர் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உங்கள் லைஃப் பார்ட்னராக இல்லை. ஏன் வாயன் லைஃப் பார்ட்னராக இருக்கக்கூடாதா? ஜிமின், நீ என்னோட பேஷண்ட் ஜிமின். அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை லவ்லாம் பண்ணலை. நீ லவ் பண்ண வேணாம், என் கூடவே இரு, அது போதும். இது நீ பண்ணலன்னு வச்சுக்கோயேன், என்ன நானே கண்டிப்பாக அழிச்சிட்டு செத்துருவேன், அது உன் கண் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி நின்றுட்டீங்க. எனக்காக வருவியா ப்ளீஸ்? நீ என் தயங் மாதிரி என் கூடவே இருப்பியா ப்ளீஸ்? ப்ளீஸ் வயன். அவன் ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் அவன் அழுதெல்லாம் பார்த்ததில்ல பெருசாக. அந்த நேற்று வந்து அந்த லைக் தேவங்க ஞாபகம் வந்து இது பண்ணியிருப்பான்ல, ஸோ அது மட்டும்தான். இப்போது நீங்கள் இப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி சரி ஜிமின், நான் வரேன், இரு, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டீங்க. ஸோ உங்கள் வீட்டில் அப்படியே உட்காந்துருப்பான் அந்த ஷோஃபாவில். பார்த்தா அங்கே ஃபேமிலியோடு எடுத்த ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வரீங்க. ஆமாம், உன் ஃபேமிலிலாம் எங்கே இருக்காங்க? என் ஃபேமிலி எல்லாமே ஊரில் இருக்காங்க.
அது மட்டும் இல்லாம, இங்க நான் டாக்டரா இருக்கிறது அவங்களுக்கு பெருசா இஷ்டம் இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்க. ஆனா, நான் அதுக்காக ஊர் பக்கமே போல. இந்த பேஷண்ட்ட பார்த்துக்கிட்டு, அவங்கள க்யூர் பண்றதுலே என்னோட சந்தோஷம் அடங்கியிருக்கு. இந்த மேரேஜு, லவ்வு அது மேலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததே கிடையாது. ஏன் வயன்? தெரியலையே! என்ன பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் நான் யாரையும் பார்க்கல. அந்த மாரி ஒரு பையன் கிடைச்சா, உனக்கு ஓகேவா? அப்படின்னு கேட்குறான். உங்க ஒரு மாரி ஹார்ட் பீட் அதிகமாக ஆரம்பிச்சுருச்சு உங்களுக்கு. ஸோ நீங்க ஒரு மாரி சீக்ஸ்லாம் ரெட் ஆயிடுச்சு. பட் நீங்க அப்படியே அமைதியா இருக்கீங்க. எதுவுமே சொல்லல. போலாமா ஜிமின்? போலாம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் டிரைவ் பண்றீங்க. ஸோ வீட்டுக்கும் வந்தாச்சு. உங்கள பார்த்தோனே ரொம்ப சந்தோஷம். நீங்க ஆக்சுவலா லைக் கோச்சிட்டு போயிட்டீங்க. இதுக்கப்புறம் வரமாட்டீங்கன்னு நெனச்சிருப்பாங்க அவங்க அப்பா, அம்மா. நீங்க நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. ஸோ உங்கள ஸ்மைலோட வரவேற்கிறாங்க. வா அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி வாயன். நீ திரும்ப வந்துட்டல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இட்ஸ் ஓகே ஆன்ட்டி. நான் இவர க்யூர் பண்ணணும்னு தான் வந்தேன். என்னோட வேலைய பாதியிலே விட்டு போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அதுக்கப்புறம் ஜிம்மன வந்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறீங்க. அவன் பண்ற ஒவ்வொரு செயலையும் கவனிச்சு, அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? இப்ப ட்ரக்ஸ் எடுத்தானா, சரி வெளில வேற எங்கேயாவது கூட்டிட்டு போறது. ஸோ லைக் ட்ரிங்க் பண்ண போனானா, அதுக்கு பதிலா ஜூஸு இல்ல வேற ஏதாவது பண்றதுன்னு சொல்லி இந்த மாரி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா அவன மாத்தி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. அவன் அவன் ரூம் ஃபுல்லா டார்க்கா இருக்கும். அந்த இடத்த அப்படியே பெயிண்ட் அடிச்சு மாத்த சொல்றீங்க. நீங்கன்றதுனால நீங்க அந்த ரூம சேஞ்ச் பண்றதுல அவனுக்கு கோவம் தான். ஆனா, வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா, ஏதாவது பண்ணியிருப்பான் கோவத்துல. ஆனா நீங்கன்றதுனால அவன் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அந்த ரூம ஃபுல்லாவே அழகா பிங்க்லயும், பர்பிள்லயும் அழகா பெயிண்ட் அடிக்கிறீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்க தான் பண்ணிட்டுருக்கீங்க. அங்க அந்த ரூம்ல அழகா பட்டர்ஃப்ளை வரைய எடுத்து, ஸோ அங்கங்க அவனோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அத பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ புதுசா மாறுன மாதிரியே ஒரு சந்தோஷம். ஸோ அத பார்த்துட்டு அவன் அழகா ஸ்மைல் பண்ணிட்டுருக்கான். ஆமா, இந்த ஐடியாலாம் உனக்கு எப்படி வந்தது? நீ தானே சொல்லியிருக்க, என்ன பார்க்கும்போது உன் தயங்க பார்க்குற மாதிரியே இருக்குன்னு. அதான், உன் ஃப்ரெண்டு என்னென்ன பண்ணுவானோ, அது எல்லாத்தையுமே உனக்கு பண்றேன். அவன் ஸ்மைல் பண்ணிட்டு அவங்கள ஹக் பண்றான். அந்த ஹக் ஜென்யூனா இருக்கு. ஸோ நீங்களும் அவன ஹக் பண்ணி பேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவனும் கொஞ்ச நேரத்துல காம் டவுன் ஆகி, தேங்க்ஸ் மேன். நீயும் என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு ரொம்ப பயந்துட்டேன். இல்ல ஜிமன், என்னை நம்பி நீ வந்திருக்க. உன்னை பாதியிலே விட்டு போற அளவுக்கு அந்த மாதிரி பொண்ணு நான் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழகா ஸ்மைல் பண்றீங்க. அங்க பார்த்தா ஜிம்மினும் தயவங்க இருக்க மாரி பெரிய ஒரு போஸ்டர் மாதிரி இருக்கு. அத எடுத்து வந்து ஒட்டுறீங்க. ஃபர்ஸ்ட் அவன் பார்க்கும்போது கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் கூடவே இருக்க மாரி அவ்ளோ சந்தோஷமா இருக்கு ஜிமினுக்கு. ஸோ இப்படியே ஃபியூ டேஸ் போகுது. கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ஆட்டிட்யூட் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவன் இப்போலாம் அப்பா, அம்மா கிட்ட பேசுறது, ஜாலியா வந்து எல்லாரு கூடயும் உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோட்டல் கேரக்டரே மாறிடுச்சு பிகாஸ் ஆஃப் யூ. ஸோ தினமும் நீங்க வருவீங்க. இப்போ லைக் ஒரு 2 டேஸா நீங்க வரல. உங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு நெனச்சிருப்பான். அதுக்கப்புறமும் நீங்க ஒரு அடுத்த நாளுமே வரல. உங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறான். நீங்க இல்ல. ஜிமனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி கஷ்டத்துல அழுதுட்டு இருக்கான். அம்மா, வயன் என்னை விட்டு போயிட்டா போலம்மா. என்னை க்யூர் பண்ண தானே வந்தா. நான் க்யூர் ஆனோன்னு என்னை விட்டு போயிட்டாம்மா. என்னை விட்டு போயிட்டா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ் என் வயனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறியம்மா. டேட், ப்ளீஸ் டேட், எனக்கு வயனை மட்டும் என்கிட்ட வந்து சேர்த்துருங்க டேட். அவள் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் டேட். நான் இப்போவே செத்துருவேன். எனக்கு அவள் வேணும். அவள் இல்லாத உலகத்தில் நான் இருக்க மாட்டேன். ப்ளீஸ் டேட் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிச்சி எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்படியே லைக் அவனை காம் டவுன் பண்ணி அப்படியே தூங்க வைக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. உங்கள் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. நீங்கள் இல்லவே இல்லை. அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு நீங்கள் இந்த ஊரை விட்டே போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஒரு மாதிரி எல்லாமே தேடி இருப்பாங்க. ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க. ஒரு ஃபியூ டேஸ் ஆகுது. ஜிமன் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான்.
திருப்பியும் அந்த பழைய ஹேபிட்க்கு அடிக்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஒரு மாதிரி காலிங் பெல் சவுண்டு கேட்குது. அவனுக்குள்ள ஒரு ஏக்கம், அது நீங்களா இருந்துடக்கூடாதான்ட்டு. அதுக்கப்புறம் அவன் வேக வேகமாக வந்து கதவை திறக்கிறான். பார்த்தா நீங்கள் தான் நிற்கிறீங்க. வயன் வயன் அப்படி சொல்லிட்டு அப்படியே போய் ஹக் பண்ணி அழுகிறான் பயங்கரமா. வந்துட்டியா வயன்? நீ இல்லைன்னு நினச்சிட்டேன் வயன். எங்கடி போன? எங்கே போன? இல்லை ஜிமன், பாட்டி இறந்துட்டாங்க, அதான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லடி, என்னை விட்டுட்டு ஏன் போன? இல்லை ஜிமன், ரொம்ப அர்ஜென்ட்டாக கூப்பிட்டாங்க, அதான் சொல்ல முடியாமல் போயிட்டேன். சாரி ஜிமன். இட்ஸ் ஓகே வயன், இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்ததில் அவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே சந்தோஷம். ஸோ உங்களை பார்த்துட்டு அவங்களுமே ஹாப்பியாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மன் பேட் பண்ணி கொடுத்துட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்படியே ஃபியூ டேஸ் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் ஜிம்மனை பார்த்துக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக ஜிம்மன் கூடயே இருக்கிறீங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்ற மாதிரி டிசைட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் அவங்க வீட்டு காலிங் பெல் அடிக்குது. நீங்கள் ஜிம்மனை பார்த்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க அம்மா தான் போய் கதவை திறக்கிறாங்க. அங்கே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட நின்றுட்டுருக்காங்க. இது என்னது இது அப்படின்ற மாதிரி அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க. வயன் இருக்காளா? இங்கே தான் இருக்கா. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் அவங்கள நோத்திட்டு எல்லாம் வந்தாச்சு உள்ள. வயன் வயன் எங்கே இருக்க? வயன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அறக்க பறக்குன்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து ஓடி ஆடுறீங்க. எஸ், அவங்க அப்பா அம்மா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அப்பா அம்மா சித்தி சித்தப்பா நீங்களாம் எப்படிங்க? வயன், ஊரில் உனக்கு மாப்பிள்ளை பார்த்தா நீ என்ன இங்கே வந்திருக்க? ஒழுங்க வா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது வயன், வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே வெளில இட்டு போக பார்க்குறாங்க. ஜிம்மன், நான் என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்திருப்பான். பார்த்தா இங்கே அவ்வளோ கூட்டமாக இருக்குது. என்னங்க பண்ணுறீங்க? வயன் கையை விடுங்க. என்னம்மா, என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ யார் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அப்பா கையே விடவே இல்லை. அப்பா விடுங்கப்பா, நான் ஜிம்மனை தான் கல்யாணம் பண்ணி இதாம்மா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் விடவே இல்லை. ஸோ அங்கே ஜிம்மன் வந்து அங்கிள் வயனை விடுங்க. யார்ப்பா நீ? எதுக்கு விடணும்? என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கிள், அவள் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓ, நீ தான் அந்த பையனா? உனக்காக தான் அவள் சண்டை போட்டு நாங்கள் மாப்பிள்ளை பார்த்ததையும் சொல்லாமல் கொல்லாமல் ஓடியான்ட்டா. ஆக்சுவலாக நீங்கள் வந்து லைக் அங்கே பாட்டி இறந்துருப்பாங்க தான் போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா லைக் உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளையே பார்த்துருப்பாங்க. ஸோ உங்களை அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆனால் சொல்லாமல் கொல்லாமல் ஓடி வந்திருப்பீங்க. ஜிம்மன் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை சொல்லி தான் கூப்பிட்றாங்க. இது ஜிம்மனுக்கு இப்போ தான் தெரிய வருது. ஸோ நீங்களும் வந்து லவ் பண்ணுறீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவன் செம்ம கான்ஃபிடென்ஸாக நிற்கிறான். நான் உடனே தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம தைரியமாக நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஜிம்மன், அப்பாவை கூப்பிட்டு போவேன்னு சொல்லு, நான் உன் கூட தான் இருப்பேன். அங்கிள், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, என் வயன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் நேரத்தில் ஸ்மைல் பண்ணிட்டு, இது ஒரு சின்ன ட்ராமா தான்ப்பா, நீ பெரிய இடம்னு கேள்விப்பட்டேன், நீ என் பொண்ணை நல்லா பார்த்துப்பியான்னு தெரியணும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். வயன், நீ போய் அந்த பையன் கூட ஏறுமா, அவன் உன்னை நல்லா பார்த்துப்பானான்னு எனக்கு தெரியல. நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுக்கே அந்த பையன் கண் கலங்கிட்டான். இதை விட ஒரு நல்ல பையன் நான் தேடினாலும் கிடைக்காது. நீ இவனே கட்டிக்க, என் பொண்ணு நல்லா பார்த்துக்கோப்பா அப்படின்றாங்க. ஸோ ஜிம்மன் வந்து ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். எல்லாரோட ஷையாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ ஃபியூ டேஸில் அவங்க 2 பேருக்குமே அழகாக மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாச்சு. எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி ட்ரீட் பண்ணவே இல்லை. எப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மீடியமான ஃபேமிலி தான். ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணவே கிடையாது. எல்லாமே சரிசமமாக அந்த மாதிரி நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் அழகாக மேரேஜ் நடந்து
அங்கே எல்லாருமே பாராட்டி அப்படி பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க உங்களுக்கு ஜிமின் கிடைச்சதில். ஸோ ஃபியூ டேஸில் அவங்க 2 பேரும் அப்படியே நீங்கள் எப்படி சொல்கிறது, ஹனிமூனுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே போயிட்டு ஒரு சுவிட்சர்லாண்டுக்கு தான் போகிறீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஃபுல்லாக ஜிம்முக்கு இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத இதெல்லாம் எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு டயட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கா எப்படா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்ன்ட்டு. நீங்கள் அவனுக்கு வாக்கிங் காலில் போ, இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த பயபுல பார்த்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 2வது நாள், ஃபஸ்ட்டு போன நாள் அப்படி தான் பண்ணியிருப்பீங்க. 2வது நாள் நைட்டு உங்களை கேட்கவே இல்லை. அவன் படுக்க உங்கள் மேலே ஏறி உட்காந்துட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. தென் ஸோ நீங்களும் விட்டு கொடுத்து சரி எவ்வளோ நாள் தான் இந்த பிள்ளைய அலைய வைப்போன்னு சொல்லிட்டு நீங்களும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்படியும் உங்களுக்கு அழகான ஒரு மேக் அவுட் செஷன் ஒரு ஃபியூ இயர்ஸ்லேயே உங்களுக்கு அழகான ஒரு பேபி கேர்ள் ஜிமின் அப்படியே பார்த்து செம்மையாக சந்தோஷப்படுறான். எப்படியே அந்த குழந்தை உங்களை மாதிரியே இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு அவன் அவ்வளோ சந்தோஷப்பட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் ஒரு பக்கம் வழியில் கத்திட்டு இருப்பீங்க லைக் தையல் போட்டதுனால. ஸோ அந்த குழந்தைய தூக்கிட்டு அவ்வளோ கொஞ்சிட்டு இருக்கான். உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஜிமின் அந்த ஹேபிட்லாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு லைக் நல்ல ஒரு பையனாக மாறிட்டான். இப்போது அப்பப்போ தேவங்க ஞாபகம் வரும்போது உங்களை ஹக் பண்ணிட்டு அழுவான். ஸோ நீங்கள் தான் சமாதானப்படுத்துவீங்க. ஓகேடா, நீங்கள் ஒரு ஹாப்பி லைஃப் அதுக்கப்புறம் லீட் பண்ணுறீங்க. இதோட ஒரு ஹாப்பி நீங்கள் முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கம்பேரிங் கைஸ். பாய் அம்மி சரங்கே.